வணக்கம் இனிய இதயங்களே. இன்று நம் தாய் திருவை தாத்தா பாட்டிகளின் தினத்தை கொண்டாடி மகிழ்கிறது. தாத்தா பாட்டிகள் நமது வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள். தாத்தா பாட்டிகளின் பேரன்பு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. நாம் நமது வாழ்க்கையில் உயர்வதற்கு தாத்தா பாட்டிகள் மிக முக்கியமான காரணத்தை பெற்றிருக்கிறார்கள். இனிய இதயங்களே, இந்த மறக்க முடியுமா என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டிகள் ஒரு சிலரை சந்தித்து பேச இருக்கிறோம். மேலும் ஒரு சில குழந்தைகளை சந்தித்து தாத்தா பாட்டிகளுக்கும் அவர்களுக்கு இடையேயான அன்பை பற்றி நாம் பேச இருக்கிறோம். வாருங்கள், சந்தித்து பேசலாம். தாத்தா பாட்டி தினத்தில் திரு அந்தோணி ஞானசேகர் அவருடைய குடும்பத்தை நாம் சந்திக்கின்றோம். வாருங்கள், சந்திப்போம். ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீங்களும் தாத்தா பாட்டியா இருக்கீங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க, எத்தனை பேர பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு திருமணமாகி 46 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்னால 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையே ஒரு தாத்தா பாட்டி நிலைமைக்கு வந்தாலும் ஒரு நிறைவாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங் தான். மாதா எங்கள் கூடயே இருக்காங்க. அது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடு தான் நாங்கள் இருக்கணுன்றோம். உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரக்கூடிய அறிவுரைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். பேர பிள்ளைங்களை எப்போதுமே நம்ம வளர்க்கும் போது நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை தான் அவங்க இது பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவங்கள பெரியவங்களை எப்போதுமே மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லுவோம். அது இவங்களும் நிறைய அவங்களுக்கு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. என் பேர பிள்ளைங்க வந்துட்டு அவங்க அந்த ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறதெல்லாம் எங்கள் மனைவி பொறுமையாக கேட்டுட்டு இருந்துட்டு அதில் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அவங்கள மனநிலைமையை கரெக்டாக அது போயிடுவாங்க. இதெல்லாம் விட முக்கியமாக படிப்பில் கவனம் செலுத்தணும்னு சொல்லுவோம். அண்டு முக்கியமாக ப்ரேயர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. கடவுள் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வச்சுருக்காருன்னா அவருடைய பிளெஸ்ஸிங் தான். அதனால் அவர் என்றைக்குமே நாங்கள் மறக்கக்கூடாதுன்னு நானும் சொல்லுவேன், என் மனைவியும் சொல்லுவாங்க. அம்மா கிட்ட பேசுவோம். அம்மா, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் ஆரோக்கியமேரி ஃபிலோமினா. ஓகேம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர குழந்தைங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன். பேர குழந்தைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் நல்லா வளர்றாங்க. நான் வீட்டுக்கு உள்ள வந்த உடனே பெரியவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், உட்காருங்கன்னு தண்ணி எடுத்து கொடுக்கணும். உடனே எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது, ப்ரேயர் சமயத்தில் கண்டிப்பாக உட்காரணும்னு சொல்லுவேன். ப்ரேயரில் உட்காருவாங்க. வேலை செய்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு ப்ரேயரில் 8 மணிக்கு ரோசரி இருக்கும்போது கண்டிப்பாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நைட் டின்னர் முடிச்சுட்டு படுப்போம். மாதா தொலைக்காட்சி பார்க்குறீங்களா? மாதா தொலைக்காட்சி தான் எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொன்னால் அதான். எப்போ பாரு மாதா டிவி தான் பார்த்துட்ருப்போம். என்னென்ன நிகழ்ச்சிகள் பார்க்குறீங்க? காலையில் 3 மாஸ் பார்த்துருவோம். மத்தியானம் டிவைன் மர்சி பார்ப்பேன், ரோசரி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் டே பர்த்டே எல்லாம் வரும்ல, அதை பார்த்து தெரிஞ்சு போனாங்க. அவருக்காக ஒரு அருள் மந்திரம் சொல்லுவோம். ஓ, அவருக்காக வேண்டுவீங்க? கண்டிப்பா குருக்களுக்காக கண்டிப்பா வேண்டும். சரி சரி சரி. என்னுடைய பிரேயர்ல எப்பவுமே இருக்கு. ஓகே ஐயா, இந்த தாத்தா பாட்டி தினத்துல மற்ற குழந்தைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன? அவங்க தாத்தா பாட்டி வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அவங்களால தான் இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்றது எப்போதுமே மனசுல நினைக்கணும். மோரோவர், எங்களை மாத்திரம் இல்லாமல் வேறு பொது இடத்துலையும் தாத்தா பாட்டியை பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். ஜென்ரலாகவே எல்லாருமே வயதானவங்களை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் ஆல் த. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி அம்மா. மத தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கும் தாத்தா பாட்டி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் ருத்ரா. ருத்ரா, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். உங்க தாத்தா பேர் என்ன? என் தாத்தா பேர் பழனிசாமி. பாட்டி பேரு? சந்திரா. இப்போ உங்களுக்கு தாத்தாட்ட பிடித்த விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்களேன்.
என் தாத்தா வந்து நான் எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஒண்ணு நம்ம முடியாதுன்னு சொன்னா கூட முடியும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாரு. அப்புறம் வந்து எனக்கு தெரியாததை சொல்லி தருவாரு. ஓகே. பாட்டி? பாட்டி வந்து அவங்க காலத்துல இருந்த அந்த நல்ல ஃபுட்ஸ் அது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல செஞ்சு தருவாங்க. ஓகே. என்னென்ன ஃபுட் செஞ்சு தருவாங்க? கேப்பாடையில வந்து எனக்கு பிடிச்ச வெல்லம் அந்த மாதிரி போட்டு செஞ்சு தருவாங்க. அப்புறம் அந்த கால சாப்பிட்டது கூழ்ல செஞ்சு தருவாங்க. கேப்பாடை, கூழ் இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்போ உங்க தாத்தாட்ட மறக்க முடியாத விஷயம் எதா இருக்கா? இருக்கு. சொல்லுங்களேன். அவர் வந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்திருக்காரு. அதான் தாத்தா வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்திருக்காரு. நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்க? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துட்டு இருந்தாரு. அப்புறம் உடம்பு சரியாதனால நிறுத்திட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவீங்க. சரி. பாட்டி கிட்ட உங்களுக்கு பிடித்தமான விஷயம், கவர்ந்த விஷயம் என்ன இருக்கா? பாட்டினா பிறந்ததுல இருந்து அவங்க கூட தான் இருக்கேன். அவங்க கூட தூங்குவேன். அவங்க வந்து நான் சொல்றது எல்லாமே செஞ்சு தருவாங்க. அப்புறம் வந்து நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி செஞ்சா இதுக்கு இந்த விஷயம் கரெக்டா போகும் அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து யாரையும் சிறுவ திட்ட மாட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாட்டி திட்டு வாங்கிருக்கீங்களா? இல்ல, இதுவரையும் வாங்கினதே இல்லையா? சரி. இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்னுடைய தாத்தா பாட்டி வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுக்காக இந்த தாத்தா பாட்டி தினத்துல அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ருத்ரா, நீங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும், நல்ல மார்க் வாங்குங்க. மகா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துது. நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? பிரவீன்குமார். பிரவீன்குமார். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. பேர் சார். யார் யாரு? நானு, தாத்தா பாட்டி தான். அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்பா வந்து அவரோட சொந்த ஊர்ல இருக்காரு. என் கூட பிறந்த தம்பி வந்து எங்க அப்பா கூட இருக்கான். நான் மட்டும் ஆயா பாட்டி, நான் சின்ன வயசுல இருந்து ஆயா தாத்தா கூட தான் படிச்சேன். ஓ, ஆயா தாத்தா கூட படிக்க வைக்கிறாங்க. என்ன தாத்தா வேலை செய்யறாரு? தாத்தா வந்து இப்போ ஃபிஷர் மேனாக இருந்தார். இப்போ இந்த ஒரு வருஷமாக போகிறதில்ல. அவருக்கு வந்து வயசு 75 வயசு ஆனதுனால போகிறதில்ல. நானும் அவர் கூட ஒரு சில டைமில் சண்டே ஆனால் போவோம். எங்கே போவீங்க? ஃபிஷிங் போவீங்க? கடலுக்கு போவீங்களா? போவோம். எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு போட் இது. ஓ, அந்த போட்டில் நாங்கள் போவீங்க. ஓகே. பாட்டி வந்து மீன் வியாபாரி சேல் பண்ணுறாங்க. பாட்டி மீன் வியாபாரம் செய்கிறாங்க. இதில் வர காசை வச்சு தான் அவங்கள படிக்க வைக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஓகே. நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க. என்ன ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நான் வந்து டாக்டர் ஆகணும். சரி. தாத்தா கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் தான் இருக்கா? அவர் வந்து எதுனா கெட்ட செயலில் ஈடுபடக்கூடாது. அவரும் கெட்ட இது எதுவுமே இல்லை. அதனால என்னையும் அதே மாதிரி நானும் கடைசிக்கு அப்படி இருக்கணும் சொல்லிட்டு அது ஒன்று சொல்லிக்கிறது. உங்கள் பாட்டி உங்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க? எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க. எந்த அட்டகாசமும் பண்ணக்கூடாது, அதனால சொல்லியிருப்பாங்க. தாத்தா பாட்டி வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணியிருக்கா? தாத்தாவுக்கு 70 வயசு, ஆயாவுக்கு 60 வயசு. அதனால அவங்க ரொம்ப முடியாதனால நம்ம வந்து கூட ஹெல்ப் பண்ணணும். வீட்டில் இப்போ கூட ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப் பண்ணுறீங்க. ஓகே. உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இந்த தாத்தா பாட்டி தினத்தில் வாழ்த்து சொல்லணும். சொல்லுங்க. என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கூட இருந்து என்னை வளர்த்தவங்க. எங்கள் அம்மா வந்து நான் 5ஆவது படிக்குள்ள இறந்தனால என்னை வளர்த்துனாங்க. எங்கள் தாத்தா என்னை வளர்த்ததுக்கு நன்றி. சரி தம்பி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி சார். இனி இதயங்களை நாம் அடுத்ததாக சந்திக்க இருப்பது திரு மைக்கேல் அந்தோனி அவருடைய குடும்பத்தை நாம் சந்திக்கின்றோம். பாருங்கள், சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா. கிரேஸ் மேரி கலாவதி. ஓகே அம்மா, உங்க பேரு? ஓகே. இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லி தருவீங்க? குடும்ப ஜெபம் பண்ணும்போது அருள் இருந்த மாதிரி சொல்லுவாங்க. 10 மணி சொல்லுவாங்க. அப்புறம் தந்தை மகன் எல்லா அடிப்படை ஜெபங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
ஆனா 10 அருள் இருந்த மாதிரியே சொல்லிடுவாங்க. அவனும் சொல்லுவான், இவனும் சொல்லுவான். ஓகே ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா உண்டு. ஓகே. அப்ப எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 4 பிள்ளைங்க. ஆ மூத்தது பெண்ணு, ஆ மீதி 3 ஆண் பிள்ளைகள் தான். 3 பிள்ளைகளும் இங்கே தான் இருக்காங்க. ஆண் பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க. கூட்டு குடும்பமா இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் ரயில்வே பாதுகாப்புறையில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆனேன். ஓ ஓ சரி சரி சரி. எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? அங்க சர்ச்சில் கொஞ்சம் ஈடுபாடா சர்ச்சை ஈடுபாடா இருக்கீங்க. மாசுக்கு போவோம். ஆ அப்புறம் அதான் மரியான் சேனையில் இருக்கிறதுனால ஆ வாரத்துல 2 மணி நேரம் இல்லங்கள் சந்திக்க போவோம், நோயாளிகள் ஆ அந்த மாதிரி. அப்புறம் மரியான் சேனையில் ஒரு புதன்கிழமை ஒரு இல்லம் தேர்ந்தெடுத்து ஆ ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் வழிபாடு நடத்துவோம். அது சேனையில் உள்ள எல்லாம் சேர்ந்து. மற்றபடி வீட்டுக்கு வந்தா பேர பசங்க, சரி. பெரியவனுக்கு 2 பசங்க, சின்னவனுக்கு 2 பசங்க. ஓ இப்போ சமூகத்துல நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தாத்தா பாட்டியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஏன்னா இப்ப உள்ள அவசர காலத்துல இந்த ஏற்றுக்கொள்றதுங்கிறது அறிவுரைனால பிள்ளைங்க ஓடுது. அந்த மாதிரி இல்லாம பெரியவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா இன்னும் அவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும். முதல்ல ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். தெய்வ பயம் இருந்தாதான் அங்க ஒழுக்கம் வரும். தெய்வ பயத்தை அடிப்படையிலே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வளரும். சரிங்கம்மா, இந்த இனிய தினத்துல உங்களுக்கு தாத்தா பாட்டி தின நல்வாழ்த்துக்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். 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 உங்க பேர் என்ன? ஸ்ரீரித்திகா. ஸ்ரீரித்திகா. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னு தெரியுமா? தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட பேரை சொல்லுங்களேன் பாப்போம். சலீம் அப்புறம் லக்ஷ்மி தான் அவங்களோட பேர். உங்க தாத்தா பாட்டிகள்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எங்க தாத்தா என்கிட்ட அன்பா நடந்துப்பாங்க. எங்க பாட்டி ஏதாவது தப்பு செஞ்சா அதை திருத்துவாங்க, அவ்வளவுதான். ஓகே. அப்ப தப்பு செய்வீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் செய்வீங்க. ஓகே. உங்க தாத்தாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? அவர் எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு, காசு தருவாரு. அதோட எனக்கு ஒரு வாட்டி தங்க வளையல் வாங்கி தந்திருக்காரு. தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க அவருக்கு? நன்றி சொன்னேன். வேற? போன வருஷம் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே இருந்தது, அப்ப வாழ்த்துனீங்க. ஓகே. நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா தாத்தாவுக்கு பாட்டிக்கு? நான் கொடுத்துருக்கேன். தாத்தாக்கு வாட்ச் கொடுத்தேன், பாட்டிக்கு அம்மா வாங்கி தந்த புடவை கொடுத்தேன். தாத்தாவுக்கு வாட்சி கொடுத்தீங்க. இந்த வாட்சி எங்க இருந்து வாங்குனீங்க? எப்படி காசு எப்படி வந்தது? தாத்தா கொடுத்த காசுல தான் வாங்கினேன். தாத்தா கொடுத்த காசு சேர்த்து வச்சிருந்து வாங்கி கொடுத்தீங்க, அப்படிதானே? ஓகே. தாத்தாட்ட மறக்க முடியாத அனுபவம் ஏதா இருக்கா? இருக்கு. அந்த தங்க வளையல் வாங்கி தந்ததுதான். அதுதான் மறக்க முடியாத அனுபவம். எதற்காக தங்க வளையல் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க? பாசமா இருந்ததுனால வாங்கி கொடுத்தாங்க, அன்பா நடந்துக்கிறாங்க, அதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இப்ப நீங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு தாத்தாட்ட பேசுவீங்களா? ஃபோன் பண்ணி பேசுவேன். ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? அப்ப தாத்தா வீட்ல இல்லையோ? வீட்ல இல்ல, கேரளால இருக்காங்க. கேரளால இருக்காங்க. ஸ்கூல் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்களா? தினமும் கால் பண்ணுவாங்க. தினமும் கால் பண்ணி பேசுவீங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த இனிய நாள்ல உங்க தாத்தா பாட்டிகளுக்கு என்ன வாழ்த்து சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்களேன். என்ன அன்பா பார்த்ததுக்கும் எனக்கு நல்ல வாழ்த்துக்கள் சொன்னதுக்கும் எங்க தாத்தா பாட்டி வாழ்த்து. நீங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துது. நன்றி. நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேரு கணேஷ். ஓகே. என்ன படிக்கிறீங்க? 8th B படிக்கிறேன் சார். சரி. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க? என் வீட்டுல நானு, எங்க அக்கா, எங்க பாட்டி, தாத்தா 4 பேர் இருக்கோம் சார். ஓகே. அப்பா அம்மா எல்லாம்? அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க சார். ஊர்ல இருக்காங்க. தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க உன்னைய. சரி. இப்போ உங்க தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் பிடித்த விஷயம் என்னன்னு சொல்லேன். எனக்கு எங்க தாத்தா கிட்ட அவரோட வெல்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்க பாட்டி கிட்ட அவங்களோட நடந்துக்கிறது அண்ட் ஹானஸ்டி ரொம்ப பிடிக்கும் சார். ஹானஸ்டி. ஓ சரி சரி. தாத்தா பாட்டி கிட்ட கத்துக்கிட்டது என்ன இருக்கு? எங்க தாத்தா கிட்ட இப்போ பேஸ் லெவல் வெல்டிங் கத்துக்கிட்டு இருக்கேன். எங்க பாட்டி கிட்ட குக்கிங் கத்துக்கிட்டு இருக்கேன். குக்கிங்? எஸ் சார். உங்களுக்கு குக்கிங் தெரியுமா?
ஓரளவுக்கு பண்ணேன் சார். ஓரளவு. ஓகே, நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு விரும்புற? மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஆகலான்னு இருக்கேன் சார். டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். Yes, sir. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Thank you, sir. இப்ப தாத்தாவுக்கு ஏதாவது நீ gift தான் கொடுத்துருக்கியா? இது வரைக்கும் கொடுத்ததில்ல சார். தாத்தாவோட அன்பா பேசுவியா? பேசுவேன் சார். ஆனா பேச டைம் கிடைக்காது சார். டைம் கிடைக்காதா? ஓ, ஏன் டைம் கிடைக்காது? அவர் வேலைக்கு போயிடுவாரு, வரதுக்கே 9 to 10 o'clock ஆயிடும். நைட்டு. ஆமா சார். ஓகே, மற்ற லீவ் நாட்கள்லாம் வந்து பேசுவியா தாத்தா கிட்ட? லீவ் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கிடையாது. எப்பவுமே பிஸியாவே இருப்பாங்க. எஸ் சார். ஓகே, பாட்டி கிட்ட? பாட்டிக்கு நான் கிஃப்ட் பண்ணது கிடையாது. ஆ, பட் வந்து நான் அவங்களுக்கு பெருசா எதனா ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்ப பண்ணுவீங்க கிஃப்ட் பாட்டிக்கு? நானே சுயமா எப்போ சம்பாதிக்கிறேனோ அப்போ சார். ஓ, சேமா சம்பாதிச்சு. சரி, பாட்டிக்கு தாத்தாவுக்கு ஏதாவது செய்யணும் வாழ்க்கையில அப்படின்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? எஸ் சார். என்ன எடுத்திருக்கீங்க? அவங்களுக்கு வந்து வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் சார். அதனால வந்து எங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற 200 கண்ட்ரீஸ்க்கு கூட்டிட்டு போய் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓ, வேர்ல்ட்ல உள்ள 200 கண்ட்ரீஸ்க்கும் கூட்டிட்டு போய் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்க பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் இந்த தாத்தா பாட்டி தினத்துல என்ன வாழ்த்து சொல்ல விரும்புறீங்க? நேரா உங்க தாத்தா பாட்டிக்கிட்டே சொல்லுங்க. தாத்தா, நீங்க எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். எனக்கு பேச வரல சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி Thank you, குட், sir. Thank வெரி you, குட், வெரி குட். ஓகே கணேஷ், தைரியமா இருங்க. சார். நல்ல சயின்டிஸ்ட் ஆகுங்க, பெரிய ஆளாகுங்க. Thank you, sir. தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கோங்க, தேங்க்யூ சார். அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. எஸ் சார். எஸ் சார். ஓகே, வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தாத்தா பாட்டிகள் தினத்தில் நாம் அடுத்ததாக சந்திக்க இருப்பது திரு குழந்தைசாமி அவருடைய இல்லத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள் சந்திக்கலாம். அம்மா வணக்கம், ஐயா வணக்கம், பாப்பா வணக்கம். உங்க பேர் என்ன, என்ன படிக்கிறீங்க? எஸ் செவிலின் ஸ்டெஃபி என் பேரு. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, வெரி குட். உங்க பேரை சொல்லுங்கம்மா. இந்திராணி. ஓகேங்கம்மா, நீங்க நம்ம தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பேர குழந்தைங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க? 5 பேர குழந்தைங்க. 5 பேர குழந்தைங்க இருக்காங்க. ஓ சரி, நீங்க எப்படி பேர குழந்தைங்களை வழி நடத்திட்டு வரீங்க? ஒரு பேர குழந்தை யூஎஸ்ல இருக்குது, அதனால அது நான் பார்க்க முடியறது இல்ல. சரி. மத்த 4 இங்கதான் இருக்கிறாங்க. 2 ஆம்பளை பசங்க பேரனுங்க, 2 பேத்திங்க. சின்ன பிள்ளைங்க இதுங்க எப்பாரு படிப்பு படிப்புன்னு இருக்குதுங்களா. என்னை பொறுத்தவரையில ஆண்டவரை முதல்ல அறியணும், படிப்பெல்லாம் அப்புறம்தான்றது என்னுடையது. அவர் அறிஞ்சாலே போதும், எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையே அப்படிதான். சரி. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. என் தம்பி தங்கைங்களை வளர்க்கறதுக்காக 12 வயசுலதான் பள்ளிக்கூடம் போனேன். சரி சரி சரி. அதனால நான் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டேன். ஓகே. அவர் எனக்கு எல்லாத்துலயும் வழி நடத்தினாரு. இப்போ உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு என்ன விடயங்களை நீங்க சொல்லி தரீங்க? அப்பா அம்மா மதிக்கணும், பெரியவங்களை மரியாதை செலுத்தணும், அப்பா அம்மா சொல்றத கேட்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய இது. அதை கேட்டாலே பிள்ளைங்க நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து கிடைச்சிரும் அதுங்களுக்கு. ஓகே, அப்படின்றதுதான். உனக்கு தாத்தா பாட்டி அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்? அவங்க அன்பா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். தாத்தா பாட்டி அன்பா இருக்காங்க உங்ககிட்ட, அது பிடிக்கும் உனக்கு. சரி, நீ என்ன ஆக போற படிச்சுட்டு? ஆஸ்ட்ரோநாட். ஆஸ்ட்ரோநாட் ஆக போற. எப்படி இது தோணுச்சு உனக்கு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு சொல்லி? டிவியில பார்த்தா அவங்க வந்து ஸ்பேஸ்ல போறதெல்லாம் நம்மளாம் ஏன் போக முடியாது, நம்ம படிச்சா நம்ம ஏன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓ, இப்ப கண்டிப்பா ஆயிடுவா இல்லையா? ஓகே, வாழ்த்துக்கள். ஓகேங்கம்மா, இந்த தாத்தா பாட்டி தினத்துல உங்க பேர குழந்தைங்க மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? தினமும் ஒரு நேரமாவது தாத்தா பாட்டி கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும்னு விரும்புறோம் பிள்ளைங்கெல்லாம் வந்து. ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நம்மளா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாதான் எட்டி பாக்குறாங்க. பாடமே அதுங்களுக்கு பெருசா இருக்குது, போறது வருதுனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க இருந்தாலும் அவங்க வரணும், கொஞ்ச நேரமாவது எங்களோட விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. அதனால நாங்க வந்து பிள்ளைங்கெல்லாம் வரணும், என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் வரணும், எங்களை நோண்டணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. தாத்தா பாட்டி தின வாழ்த்துக்களை உங்க இருவருக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்காக மத தொலைக்காட்சி இனி இது எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் தொடர்ந்து. ரொம்ப நன்றி. எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெயிப்பேன் நான். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. வணக்கம், உங்க பேர் என்ன? கிரேஸ் இந்துஜா.
கிரேஸ் சிந்துஜா. ஓகே, என்ன படிக்கிறீங்க சிந்துஜா? 7 year. ஆ? 7th. 7th படிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க. தாத்தா பாட்டிகள் தினம். தாத்தா பாட்டிகளை பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் ரொம்ப பிடிக்கும்? தாத்தா பாட்டிகள் நல்லா சொல்லி தருவாங்க, ஆ, அதனால ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு தாத்தாவை பிடிக்குமா பாட்டியை பிடிக்குமா? 2 பேருமே பிடிக்கும். 2 பேரும் பிடிக்கும். தாத்தாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? தாத்தா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஆ, அடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க. ம், அடுத்து எங்க அம்மா என்ன திட்டினா கூட திட்டாத, சின்ன குழந்தைனா தப்பு பண்ணதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்கன்னு சொன்னீங்க. எது மாதிரியான விஷயங்களை சொல்லி தருவாங்க? கிளாஸ்ல யாராவது சண்டை போட்டாங்கன்னா, நீ உன் மேலே தப்பு இருந்தாலும் நீ சைலண்டா இருந்துக்கணும், அம்மா தப்பு இல்லைனாலும் சைலண்டா இருக்கணும், நீ யாருமே எதிர்த்து பேசக்கூடாது, நல்ல சார். ஓ, பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. சரி, இப்போ தாத்தா பாட்டினாவே கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. எங்க தாத்தா பாட்டிலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உங்க தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. தாத்தா சொல்லுவாரா பாட்டி சொல்லுவாங்களா? 2 பேருமே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? என்ன கதை சொல்லுவாங்க? பாட்டினா ராஜா அந்தவங்கலாம் வச்சு இப்படி நல்லது பண்ணணும், நல்லது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. தாத்தா முன்ன காலத்துல அவங்க எப்படி சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் கேட்கும்போது எப்படி உங்களுக்கு தோணும்? நம்மளுக்கும் அந்த மாதிரி நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது. தாத்தா பாட்டி மாதிரி நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு தோணும். இப்ப தாத்தா பாட்டி தினத்துல உங்க தாத்தாவையும் பாட்டியையும் வாழ்த்தணும் அப்படின்னா எது மாதிரி வாழ்த்துவீங்க? தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா நல்லதை சொல்லி கொடுத்து எனக்கு எல்லாம் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே சிந்துஜா, நீங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துது. நன்றி. தேங்க்யூ சார். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? ஸ்ரீசாய். ஸ்ரீஷாய். ஓகே, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானே எங்கள் தாத்தா பாட்டி சித்தி அண்ணா. இப்போ தாத்தா பாட்டி தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உங்க தாத்தா கிட்டையும் பாட்டிக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னை வளர்த்துக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கே தான் எங்கள் பாட்டி கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மாவும் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. எங்கள் ஆயா தான் எனக்கு எல்லாமே. உங்க ஆயா தான் உங்களுக்கு எல்லாமே? ஆயா தாத்தா. ஆயா தாத்தா தான் எல்லாமே. சரி, உங்க தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் உங்களுக்கு பிடிச்சது என்ன? எங்கள் ஆயா கிட்ட வந்து பிடிச்சதுன்னா, இப்போ நம்மளுக்கு பசிக்குதோ இல்லை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஓ, இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் ஆயா. ஓகே, தாத்தா? தாத்தா கிட்ட வந்து இப்போ தாத்தா ஆட்டோ ஓட்டுறாரு. இப்போ யாருன்னா வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டானா ஏற்றிட்டு விடுவாரு. ஓ, தாத்தா வழியில் கஷ்டப்பட்டாங்கன்னா ஏற்றி போய் விடுவார். ஓகே, தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் இருந்து கற்றுக்கிட்டது தான் இருக்கா? பாட்டி கிட்ட வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தாத்தா வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, அம்மா அப்பா ஊரில் யாரும் அம்மா அப்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கஷ்டப்பட்டு தாத்தா பாட்டி உன்னை வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கன்னு தெரியுது. நீனு தாத்தா பாட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணியிருக்கா? என்ன செய்ய போற? ஃப்யூச்சரில் பெருசாகிட்டுன்னா நான் நிறைய செய்வேன். தாத்தா பாட்டியை கூட வச்சுப்பேன். ஃப்யூச்சரில் தாத்தா பாட்டியை கூட வச்சு நல்லா பார்த்துப்பேன். ஓகே தம்பி, என்ன ஆக போகிற நீனு? ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக போகிற. ஓகே, சரி, உங்கள் தாத்தா பாட்டிக்கு வாழ்த்து சொல்லணும்னா என்ன வாழ்த்து சொல்வ? தாத்தா பாட்டியை பார்த்து சொல்லிடலாம். என்னை வளர்த்தவங்க ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பாவோட அவங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு தெரியும். இது வரைக்கும் என்னை செஞ்சது எல்லாமே நன்றி. ஓகே தம்பி, உன்னை சந்தித்ததில் ரொம்ப நன்றி. நீ நல்லா வளர்ந்து நல்ல பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போய் உங்கள் தாத்தா பாட்டியை நல்லா வச்சு பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னு தெரியுமா? என்ன தினத்தை கொண்டாடி? தாத்தா பாட்டிகள் தினம். ஓ சரி, உங்களுக்கு தாத்தா பாட்டிகள் இருக்காங்களா? தாத்தா இல்ல, பாட்டி இருக்காங்க. பாட்டி பேர் சொல்லுங்களேன். முனியம்மாள். முனியம்மாள். ஓகே, பாட்டியை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா வந்து அம்மா வந்து எங்க கூட இருக்கிறத விட பாட்டி தான் எங்க கூட நிறைய நேரம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி தர்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட விளையாடுவேன், ஜாலியா இருக்கும் அவங்க கூட இருக்கிறது. என்ன விளையாடுவீங்க? தாயபாஸ், பல்லாங்குழி நிறைய விளையாடுவோம் பாட்டி கூட. பழைய காலத்து விளையாட்டுலாம் சொல்லி தருவாங்க. ஓ, இப்போ பழைய காலத்து விளையாட்டுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்க பாட்டிகிட்ட மறக்க முடியாத விஷயம் என்ன இருக்கு? ஒரு வாட்டி எங்க அப்பா வெளியூர்ல தான் வேலை செய்யறாங்க. அதனால என்ன பர்த்டேக்கு வந்து அவங்களால வர முடியல.
அவங்க அப்பா பாட்டிக்கு காசு இது பண்ணி கொலுசு வாங்கி தந்தாங்க பாட்டிக்கு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு கொலுசு நான் நிறைய கொலுசு போட்டிருக்கேன். எனக்கு கொலுசுனா ரொம்ப பிடிக்கும். அது அவங்க வாங்கி கொடுத்தது ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு பிடிச்சது. பாட்டி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்கன்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லி தருவாங்க? சமைக்கிறதுல அவங்க சமைக்கிறதுல எனக்கு எல்லாமே பிடிக்கும். சமைச்சது சொல்லி தருவாங்க. விளையாடுறதா சொன்னல அது. அப்புறம் ரீடிங் பண்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் ரீடிங். இப்போ சமைக்கிறது சொல்லி தருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க சமைப்பீங்களா? என்ன சமைப்பீங்க? தோசை சுடுவேன். வேற? கேரட் எறா செஞ்சு தருவாங்க. அது நான் செய்வேன். தக்காளி தொக்கு எல்லாமே செய்வேன். எல்லாமே பாட்டி சொல்லி கொடுத்தது. ஆமா. அம்மா அவ்வளவா சொல்லி தர மாட்டாங்க. அம்மா வேலைக்கு போறாங்கல்ல. ஓகே. பாட்டி கிட்ட என்னைக்காவது நன்றி சொல்லிருக்கீங்களா? இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு சொல்லுங்க பாட்டிக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டி தினத்துல வாழ்த்தையும் சொல்லுங்க. பாட்டிக்கு சொல்லுங்க. பாட்டி உங்களை நீங்க எப்பயுமே என் கூட இருக்கணும். அதனால நீங்க எவ்வளோ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஜெயஸ்ரீ, ஓகே. உங்களை சந்திச்சு பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மாதா தொலைக்காட்சி உங்களுக்காக ஜெபிக்குது, வாழ்த்தையும் தெரிவிச்சுக்குது. நீ நல்ல பெரிய ஆளா வரணும். நன்றி. வணக்கம் இனி இதயங்களே. நாம் அடுத்ததாக சந்திக்க இருப்பது திரு அமலதாஸ் ஐயா. அவருடைய குடும்பத்தை நாம் சந்திக்கின்றோம். வாருங்கள் சந்திக்கலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா உங்களுடைய பேர் என்னங்கம்மா? லேசியானா. லேசியானா, சரிங்கம்மா. இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 4 பிள்ளை, 5 பேரு. அது ஒரு ஆள் இல்ல. சரி, 4 பேர் இருக்காங்க. ஓகே. எத்தனை பேர பிள்ளைகள் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருக்கிறாங்க. பேர பிள்ளைகளுக்கு நீங்க எது மாதிரியான அறிவுரைகளை சொல்லி வளர்ப்பீங்க? நம்ம கிட்ட வளர்ந்ததுல இல்ல, அவங்க தனித்தனியா தானே இருக்காங்க. ஓ, தனித்தனியா இருக்கிறாங்க. எல்லாருமே 4 பேருமே தனியா தான் இருக்காங்க. எப்பயாவது பார்க்கும்போது பேர பிள்ளைகிட்ட பேசுவீங்களா? நானு எனக்கு தப்பு செய்தா திட்டுவேன். தப்பு செஞ்சா திட்டுவீங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, செய்யாத, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி. இப்போ உங்களுடைய பேர குழந்தைகள் போல நிறைய பேர குழந்தைகள் சமூகத்துல இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? நான் சொல்வேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது, போங்க அடிப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். பசங்க தப்பு செஞ்சா, தப்பு செய்து அடிப்பேன்னு கூட சொல்லுவேன். ஓகே ஓகே. தப்பு செய்யக்கூடாது, யாரும் தப்பு செய்யக்கூடாது, ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயாட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். கோயிலுக்கு எல்லாம் போறது உண்டா? இப்போ போக முடியல, உடம்பு ஒத்துழைக்கல. ஃபாதர் வீட்டுக்கு நன்மை தருவாரு அப்படியா? வருவாங்க. ஓகே ஓகே. மாசம் வருவாங்க. ஓகே. நீங்க ஜெபம் செய்வீங்களா ஐயா? ஜெபம் செய்வீங்களா? நீங்க ஜெபம் செய்வீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஜெபமாலை எல்லாம் சொல்லுவீங்களா? ஜெபம் படிப்பேன். ஜெபமாலை சொல்லுவேன். ஜெபமாலை சொல்லுவீங்க. ஓகே. நைட். ஓகே, சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் 2 பேருக்குமே தாத்தா பாட்டி தின நல்வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். 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 உங்க பேர் என்ன? ஆஷிகா. ஆசிகா. இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தாத்தா பாட்டிகள் இருக்காங்களா? இருக்காங்க. பேர் சொல்லுங்களேன். பாட்டி பேர் ஆமினா, எங்க தாத்தா பேர் ஆலிக்குட்டி, எங்க அப்பா சைடுல இருக்கவங்க பேரு கோரி. உங்க தாத்தா பாட்டிகளை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க, பாசமா இருப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இது தப்பு, இது சரி, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால ரொம்ப பிடிக்கும். உங்க தாத்தா பாட்டிகள்கிட்ட மறக்க முடியாத விஷயம் எதா இருக்கா? எங்க பாட்டி எனக்கு கம்பல் வாங்கி கொடுத்தது. கம்பல்? எங்க பாட்டி எனக்கு புடவை வாங்கி கொடுத்தது. புடவை? குட்டி வயசுல. குட்டி வயசுல குட்டி புடவை வாங்கி கொடுத்தாங்களோ? சரி சரி. வேற என்ன பிடிக்கும் உங்க தாத்தா பாட்டிகள்கிட்ட? எங்க பாட்டி கிட்ட அவங்க மரியாதையா இருப்பாங்க எல்லார்கிட்டயும். அது நானும் இருக்கணும் அப்படி நினைப்பேன். அவங்கள பார்த்து கத்துக்கிறீங்க, எல்லார்ட்டையும் மரியாதையா இருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. வேற என்ன கத்துக்கிட்டீங்க? அவங்க மாதிரி நல்லா போல்டா இருக்கணும், அது மாதிரி கத்துக்கிட்டேன். சரி. நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? ஐஏஎஸ். ஐஏஎஸ் என்ன செய்ய போறீங்க? இந்த பிளாஸ்டிக்லாம் வரக்கூடாதுன்னு தவிர்க்கணும். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தடை விதிக்க போறீங்க. வேற? ஒரு சில பேர் விட்டுட்டு போறாங்களே, அவங்களுக்காக ஒரு காப்பகம் கட்டுவேன். அவங்களுக்காக காப்பகம் கட்டி காப்பகம் ஃப்ரீயா கட்டுவீங்க. வேற? வேற அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி. இப்போ உங்க
தாத்தா பாட்டிகளுக்கு அவங்களை வாழ்த்தணும் அப்படின்னா எது மாதிரி வாழ்த்துவீங்க? என் கூடயே எப்பவுமே இருக்கணும். உங்க தாத்தா பாட்டி எனக்காக அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்காக செய்வேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? செஞ்சிருக்கேன். என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? எங்க அம்மா காசு கொடுப்பாங்க, அது உண்டியில சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்தேன். ஓ, நீங்க உண்டியில சேர்த்து வச்சு உங்க தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறமா காசு கொடுத்துருக்கேன், 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 2000? எப்படி 2000 வந்தது உங்களுக்கு? எங்க அப்பா கிட்ட என்கிட்ட ஆல்ரெடி 500 இருந்தது. கொஞ்சம் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தனே அது என் ஞாபகம். இப்பயும் என் பாட்டி வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வச்சிருக்காங்க அந்த காசை யூஸ் பண்ணாம. இப்போ உங்க தாத்தா பாட்டிக்கு நீங்க வாழ்த்து சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வாழ்த்து சொல்லுங்களேன். எங்க தாத்தா பாட்டி என் கூட இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மாதா சேனல் மூலமா. ஓகே ஆசிகா, நீங்க வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளாகி IAS ஆகணும், காப்பகம் கட்டணும், இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்து ஒழிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். மதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துக்கிறது. தேங்க்யூ. நன்றி. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன? ஜான்ராஜ். ஜான்ராஜ். இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா? தாத்தா பாட்டி தினம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். 4 பேர். யாரா இருக்காங்க சொல்லுங்களேன். தாத்தா பாட்டி, நான், தங்கச்சி. தாத்தா பாட்டி, நீ, தங்கச்சி. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. சரி, தைரியமா இருக்கணும். தாத்தா கிட்ட உனக்கு பிடித்த விஷயம் என்ன? தைரியம். தைரியம். பாட்டி கிட்ட ஒழுக்கம். ஒழுக்கம் பிடிக்கும். அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துருக்கீங்க நீங்க? குக்கிங். குக்கிங் கத்துருக்கீங்க. சரி, இப்போ ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாத்தா பாட்டி. ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களோ? பாசமா இருப்பாங்க. நீ என்ன ஆகணும் அப்படின்ட்டு விரும்புற ஃபியூச்சர்ல? போலீஸ். போலீஸ் ஆகணுமா? ஏன் போலீஸ் ஆகணும்? தங்கச்சியை நல்லா கட்டி கொடுத்துக்கணும். தாத்தா பாட்டியை நான் தான் பார்த்துக்கணும். ஓ, தங்கச்சியை கட்டி தரணும், பாட்டி நல்லா பார்த்துக்கணும். பொறுப்பு வந்துருச்சு உனக்கு, குடும்ப பொறுப்பு. வெரி குட். தாத்தா பாட்டி பார்த்துருக்காங்க, இது வரையும் பார்த்துட்டு வளர்த்துட்டு வராங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணுமே அப்படின்னு தோணியிருக்கா? என்ன தோணியிருக்கு? ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னு தோணி. கடை வச்சு? என்ன கடை? மளிகை கடை. மளிகை கடை வச்சு தரணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கு. அது எப்போ செய்ய போற? ஃபியூச்சரில் செய்ய போற. படித்து வேலைக்கு போய் செய்ய போற. சரி, தாத்தா பாட்டிக்கு ஏதாவது சொல்லணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா என்ன வாழ்த்து சொல்லுவார்? தாத்தா பாட்டி, நான் உங்களை பார்த்துக்கணும், தங்கச்சியை நல்லா கட்டி கொடுக்கணும். தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும். இப்போவே தம்பி வந்து ரொம்ப அந்த குடும்ப பொறுப்பில் ரொம்ப சிறந்திருக்கு. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாக கூட இருக்குது. ஓகே தம்பி, தாத்தா பாட்டிக்கு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு நானும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தாத்தா பாட்டி தின வாழ்த்துக்கள். தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கோங்க தம்பியை, உங்கள் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. நல்லா பெரிய ஆளாகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். மதா தொலைக்காட்சி உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? ஜோசிகா சார். ஜோசிகா. இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம், தெரியுமா? சரி, உங்க தாத்தா பாட்டிகளுடைய பேரை சொல்லுங்க. பரிமளா, மனோகரன், அப்புறம் எங்க அம்மா சைடு வந்து மல்லிகா. இவங்க எல்லாம் யாரும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். சரி, இப்ப தாத்தாட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? எங்க தாத்தா வந்து எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஊட்டி விடுவாங்க எனக்கு. அப்புறம் அவங்க சின்ன வயசுல நடந்த கதை எல்லாம் சொல்லுவாங்க சார். அப்படியா? அந்த கதையெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? அவங்கள போலவே நம்மளும் இருக்கணும், அவங்கெல்லாம் எவ்வளவு சைலண்டா அந்த காலத்துல இருந்தாங்க, அதே போல நம்மளும் இருக்கணும்னு சொல்லுவோம் சார். அது மாதிரி இருக்கீங்களா நீங்க? இப்போ உங்க தாத்தாட்ட வந்து நீங்க பேசுவீங்களா? எஸ் சார். எது மாதிரியான விஷயங்களை பேசுவீங்க? ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுவேன் சார். அப்புறம் வீட்டுல வந்து என் தங்கச்சி வந்து ஏதாவது பண்ணானா சொல்லுவேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா அதை எங்க தாத்தா கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லுவேன் சார். ஓ, பாட்டி? பாட்டி வந்து எனக்கு வந்து நிறைய சமைச்சு தருவாங்க, அதே போல பைபிள்ல இருந்து நிறைய கதைலாம் சொல்லி தருவாங்க. அப்படியா? பைபிள்ல இருந்து என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க கடைசியா? தாவீது கோலியாத் கதை சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து சவுல் பவுலா மாறின கதை சொல்லி கொடுப்பாங்க. தெரியும்ப்பா உங்களுக்கு எல்லாம்? ஓ சூப்பர். மாதா டிவி பாப்பீங்களா? எஸ் சார். மாதா டிவில என்ன நிகழ்ச்சி பாப்பீங்க? மாஸ் பாப்பேன் சார். மாஸ் பாப்பீங்க.
ஓ சரி சரி. இப்போ உங்க தாத்தா கிட்ட அல்லது பாட்டி கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன இருக்கு? அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் வந்து இப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க சார். அதுல கத்துக்கிட்டீங்க நீங்க. சரி, இப்போ உங்க தாத்தா பாட்டிக்கு இந்த தாத்தா பாட்டி தினத்துல வாழ்த்து சொல்லணும்னா என்ன வாழ்த்து சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், உங்களை ரோல் மாடலா வச்சு நான் வாழணும். ஓகே, நீங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு மாதா தொலைக்காட்சி உங்களுக்காக ஜெபிக்குது, வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குது. நன்றி. வணக்கம் இனி இதயங்களே, நாம் அடுத்ததாக நிகழ்ச்சி சந்திக்க இருப்பது திரு புஷ்பராஜ் அவர்கள் இல்லத்தை நாம் சந்திக்கின்றோம். பாருங்கள், சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆமா வணக்கம். வணக்கம் பிரதர். இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ உங்க பேர பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன இருக்கு? பேர பிள்ளைகிட்ட பிடித்த விஷயம்னா அன்பா இருப்பாங்க. சின்ன வயசுலலாம் கொஞ்சம் சொல் பேச்சை கேட்பாங்க. இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்களா அதை நம்ம மேல ஃபோர்ஸ் பண்ணுவோம். நீங்க உங்க பிற பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துருக்கீங்களா? எது மாதிரியான அறிவுரைகள் சொல்லுவீங்க? பேர பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம கோயில், ஆண்டவர், அதான் நாங்க பிள்ளைங்களுக்கு நினைவுறுத்துறோம். எல்லா ஜபத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு போர்ஸ் பண்ணுவோம். அதே சமயத்துல நாங்க கோயிலுக்கு போனா நீ எங்க கூடவே கோயிலுக்கு வரணும், டைம் எல்லாம் பார்த்துட்டு நாங்க போகும்போது உன்னை எழுப்பும் போது அதெல்லாம் தூங்க போறோம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். நாங்க எப்படி இருந்தோன்றத பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இப்போ நீங்க முதிய வயதுல தான் இருக்கீங்க, தாத்தா பாட்டியா இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நிலைய, தாத்தா பாட்டியுடைய நிலைய? தாத்தா பாட்டி நிலையில பிள்ளைங்க இப்ப எங்க கூட இல்லைன்ற ஒரு பெரிய ஃபீலிங் இருக்கு. வேற பிள்ளைங்க எங்க கூட இல்லைல்ல. நீங்க சொல்லுங்கம்மா, இன்னைக்கு சமூகத்துல உள்ள பிள்ளைகளுக்கு, குடும்பத்துல உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி வளரணும், பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைங்களாம் தாய் தோப்பம் பேச்சை கேட்டு, அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லபடியா வளரணும். எந்த வித தீய கெட்ட பழக்கங்கள் இல்லாம ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சு கொண்டு நல்லபடியா வளர. மாதா டிவி பாப்பீங்களா? மாதா டிவி டெய்லி எங்களுக்கு பாக்குற வேலை தான். சாயந்தரமானா மாஸ் அதுலதான் பாக்குறோம் டெய்லி. நீங்க சர்ச்சுக்கும் போகணும் இல்லையா? சர்ச்சுக்கும் போவேன், உடம்பு இதா இருக்கிறதுனால போக முடியாத சூழ்நிலையில மாதா டிவில பாத்துருக்கேன் மாசு. கண்டிப்பா மாதா டிவி பார்க்காத நாளே கிடையாது. சரி சரி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக தாத்தா பாட்டி தின நல்வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இனி இதயங்களே, மறக்க முடியுமா என்ற இந்த தாத்தா பாட்டி தின சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் தாத்தா பாட்டிகள், குழந்தைகள் போன்றோரை சந்தித்தோம். அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். தாத்தா பாட்டிகள் என்பவர்கள் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள், நம் முன்னேற்றத்தில் மிகுந்த பங்கு கொண்டிருப்பவர்கள். அவர்களை போற்றுவதும் வாழ்த்துவதும் நமது கடமையாக இருக்கிறது. இனி இதயங்களே, இன்றும் முதியோர் இல்லங்களில் பல தாத்தா பாட்டிகள் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் அவர்களை நாம் சென்று சந்தித்து அவர்களுக்கு அன்பை நாம் தெரிவிப்போம். இனி இதயங்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.